ஆனா அவனை போக முந்தைய உள்ளத்துல நம்பிக்கை இழக்க வைக்கிற வேலை எல்லாம் என்ன செய்வான், இவன் செய்வான். சகோதரர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொன்னாங்க. எனவே வியாபாரத்தில் சத்தியம் பண்ணுகின்றவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வியாபாரத்தில் இஸ்லாத்தை இஸ்லாமிய இடத்துல யூஸ் பண்ணணும், பிசினஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்க மாட்டான். இரண்டாவது, வரஜுலுன் ஹலஃப அலா யமீனின் காதிபத்தின் பஅதல் அஸ்ரி லியக்ததிஅ பிஹா மால ரஜுலின் முஸ்லிமின். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதன் சத்தியம் பண்றாரு, ஒரு மனிதர் சத்தியம் பண்ணுகிறார், பொய்யான சத்தியம் ஒன்றை பண்ணுகிறார். அசருக்கு பின்னால்ன்றாங்க சொல்லுவாங்க. அசருக்கு பின்னால் என்னது? ஒரு பொய்யான சத்தியம் பண்ணுகிறார். ஒரு மூமினுடைய சொத்தை பறித்துக் கொள்வதற்காக, ஒரு மூமினுடைய சொத்தை பறித்துக் கொள்வதற்காக என்ன செய்றாரு? பொய் சத்தியம் பண்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி வரார். அல்லாஹ்வின் தூதரே, இவர் என்ற சொத்தை இவரோட சொத்தன்னு சொல்றாரு. ஒரு யூதரை காட்டி சொல்றாங்க, இவரோட சொத்தன்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சரிப்பா சொத்து யார கையில? அவரோட கையில தான் இருக்குது, யூதர கையில தான் இருக்குது. ஏன் சொத்து அவருக்கு கொடுத்தேன், ஆனா இப்ப தரையலான்றாருன்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அலக்க பையின, அவங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? அவங்களோட சொத்து தான் எடுத்துக்க ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்ற, என்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு. அப்ப யூதரை பார்த்து சொல்றாங்க, நீ சத்தியம் பண்ணுங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது ஏண்ட சொத்துதான் சத்தியம் பண்ணுங்க. டக்குன்னு இவர் சொல்றாரு, அப்படி என்ன இதன் யஹ்லிஃப், சத்தியம் பண்ணிட்டு சொத்தை எடுத்துட்டு பேத்துருவான்றாங்க. டக்குன்னு யாரு? இந்த சஹாபி. நீங்க அவருக்கு சத்தியம் பண்ண சொல்றீங்க, அவர் சத்தியம் பண்ணிட்டு சொத்தை எடுத்துட்டு பேத்துருவாங்க, சத்தியம் பண்ணிட்டு சொத்தை எடுத்துட்டு பேத்துருவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இருக்கிறார், இவர்கள் தங்கள் சத்தியத்தை அற்ப கரையத்திற்காக விற்கிறார்களோ. இங்க விற்கிறன்ற அர்த்தம் என்ன? அதுக்கு பதிலாக எதை கொடுக்கிறாரு? ஒரு தோட்டத்துக்கு பதிலாக பொய் சத்தியம் என்ன செய்யறாரு? யூதர்கள் அப்படித்தான் பொய் சத்தியம் பண்ணுவாங்கிறதுக்காக அவர் சொன்னார். அவர் இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். யூதர்கள்ட்ட சத்தியம் பண்ண சொன்னா பொய் சத்தியம் பண்ணிட்டு எப்படியாவது செஞ்சிருவான், அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவான்றாரு. எனவே ஒரு சொத்தை பறிப்பதற்காக, ஒருவருடைய ஒரு அம்சத்தை எடுத்துக்கொள்வதற்காக எவர்கள் பொய் சத்தியம் பண்ணுகிறார்களோ, ஒரு வழக்கென்று வந்தா சத்தியம் வரும், இதுலெல்லாம் யாரெல்லாம் பொய் சத்தியம் பண்ணுகிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான். சத்தியம் பொய் சத்தியம் பண்ணக்கூடாது என்றது பொதுவானது. ஆனா ஒத்தண்ட சொத்தை திருடுவதற்காக, ஒத்தருடைய தகுதியை திருடுவதற்காக, ஒத்தனுடைய பொருளை திருடுவதற்காக, அல்லது மானத்தை அப்படி விளம்பர வைக்கிறதுக்காக வேண்டியெல்லாம் பொய் சத்தியம் பண்ணினால் அவர்களை ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான்? பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததா பாருங்க சகோதரர்களே, வரஜுலுன் மனஅ ஃபத்ல மாஇன் ஃபயகூலுல்லாஹு அல் யௌம அம்னஉக ஃபத்லி கமா மனஅத ஃபத்ல மா லம் தஅமல் யதாக. புகாரில வர செய்தி. மூன்றாவது யார் தெரியுமா? நாலாவது ஹதீஸ்ல மூணாவது யார் தெரியுமா? தண்ணி அவனுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குது, தண்ணி எக்ஸ்ட்ராவா இருக்குது. இதை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தவனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான். இது கூடுதலா கவனம் எடுக்க வேண்டிய விஷயம். தண்ணி எக்ஸ்ட்ராவா இருக்கிறது தெரியுமா? தண்ணி அவனுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அவன் வயல் வச்சுக்கிறானா, குடும்பத்துக்கு கொடுக்கணுமா, எல்லா அடிப்படையில் எடுத்தாலும் இன்றைக்கும் போதும், நாளைக்கும் போதும், நாளண்டைக்கும் போதும். அடுத்த வீட்டால தண்ணி கொஞ்சம் கேட்கிறாங்க, இவருக்கு எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாம அள்ளித்தாங்கன்னு சொல்லி வானம்னா வேற, மோட்டரை ஒன் பண்ணி விடுங்க நாங்களும் தண்ணி எடுக்கணும்னா வேற, உங்களை கிணத்துல வாலியை கொஞ்சம் தாங்கண்டா வேற, கொஞ்சம் எங்களுக்கும் டெப் லைன் போடுங்கண்டா அது வேற. இவருக்கு ஒரு தண்ணி இருக்குது. வீதியில ஒரு டெப் வச்சிருப்பாங்க சிலவங்க, தாப்பைக்கு வெளியே டெப் ஒன்று இருக்கும், அவருக்காக வச்சிருப்பாங்க. அவரோட வாகனத்தை பண்ண கலகிறதுக்கு வேலை முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி விடுவார். வேலை முடிஞ்சு ஓப்பன் பண்ணி இவனு தண்ணி குடிக்க கூடாது. நம்மள வேனுக்கு மட்டும்தான், எங்கட வேனுக்கு மட்டும்தான், அல்ல எங்கட காருக்கு மட்டும்தான், அல்லது எங்களுக்கு மட்டும்தான். ஓ, இந்த மாதிரி ஆக்களை அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். உனக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லாதால, ஒரு ரூபாய் என்னது நஷ்டம் இல்லாம இருக்கக்குள்ள, உனக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணியும் இருக்கக்குள்ள நீ மற்றவர்களுக்கு அதை தடுத்தால் அல்லாஹ் தஆலா அவரை பார்க்க மாட்டான். இன்னொன்று கிணறு தண்ணி, அடுத்த வீட்ல இருந்து கேட்கறாங்க தண்ணி ஒரு பாதி எடுத்துக்கொள்வாண்டு, உங்களுக்கு தேவைன்னா கிணறு தோண்டிக்கங்க, இங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கவான, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குது அப்படின்றான். இப்ப தண்ணி ஒரு கோப்பை கேட்டதுக்காக வேண்டி அவனா அள்ளிட்டு போறான் என்றதுக்காக வேண்டி உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லை, ஒழுக்க ரீதியான பிரச்சனை இருக்குது அல்ல டிஸ்டர்ப் அப்படி இருந்தா ரெண்டாவது. அதெல்லாம தண்ணி அள்ளிட்டு போற மட்டும்தான் அவனுக்கு வேற விதமாக உங்களுக்கு என்ன மாதிரி ஒன்று நடக்குது இல்லை. இருந்தும் நீங்கள் தண்ணீரை தடுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? உனது கை செய்யாத ஒன்றை நீ மற்றவர்களுக்கு தடுத்தாய் தானே, இன்றைய தினம் உனக்கு நான் தடுக்கிறேன் பாருண்டுவான்ல. இன்றைய தினம் உனக்கு நான் உன கை செய்யாத ஒன்று எது? தண்ணி செய்யலுமா? ஃபில்டர் பண்ணேலும், கடல் தண்ணியை ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியா கொண்டு வரலாம்.
அதை இதை போட்டு கொல்ட்டி ஆக்கலாம், மினரல் வாட்டர் என்ன வாட்டரும் ஆக்கலாம், உருவாக்கலாமா தண்ணி? இயலாது. அடுத்த நூற்றாண்டுடைய மெயின் பிரச்சனையில உணவு பிரச்சனை போல எது? தண்ணீர். தண்ணீர் பற்றாக்குறை, அதாவது மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று தண்ணீர் பற்றாக்குறை. சகோதரர்களே, இந்த தண்ணியோட கை செய்யல, மத்தவத்த கேட்கிறான், உனக்கு மேலதிகமா இருக்குது, அதை நீ கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உன்ட கை செய்யாதோண்ட மற்றவங்களுக்கு தடுத்தாயே, இன்றைய தினம் நான் தடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவனை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவனுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று சொன்னான். இது என்னத்தோட சம்பந்தப்படுது? தொழுகையா, நோம்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, எது? எல்லாம் மற்றவனோட சம்பந்தப்படுது. பொய் சத்தியம், பிசினஸ்ல சொத்தை பறிக்கிறதுக்கு பொய் சத்தியம், மற்றவனுக்கு தண்ணி கொடுக்காம இருக்கிறது, இதுதான். தண்ணி கொடுக்காம இருக்கிறா 2 பாட்டில் மினரல் வாட்டர் 20 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிறீங்க, ஒன்றை குடிச்சு போட்டு ஒன்று இருக்குது, அடுத்தவன் கேட்கிறான், இதை சொல்லல, இந்த ஹதீஸை சொல்லி அடுத்தவன் மினரல் பாட்டில் எடுத்துறப்பட வணங்கிட்டா. இது சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த விதமான கரைச்சலும் அதுல இல்லை, வணங்கிட்டா. ஏன்னா இது தவறா விளங்குறோமிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு லைன் தாங்க கூட மோட்டர்ல இருந்து கேட்டாங்கடா, அதெல்லாம் சப்ஜெக்ட். உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாம ஒரு தண்ணி இருக்குது, எப்படியாவது பிளேம் பண்ணி மற்றவனுக்கு போகக்கூடாது, தடுக்கக்கூடாது, மற்றவனுக்கு போகக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தால் அவரை அல்லாஹு தஆலா கருணை பார்வையை பார்க்க மாட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியிலே 2369வது இலக்கம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பற்றி இன்னொரு இடத்திலே தண்ணீர் சம்பந்தமாக விளக்கமாக சொல்லுகின்ற பொழுது முஸ்லிமிலே வருகிறது. 2925 ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் தடுத்தார்கள், அன் பைஇ ஃபத்லில் மா, எஞ்சிய தண்ணீரை விற்பதை தடுத்தார்கள். எஞ்சிய தண்ணீரை விற்பதை தடுத்தார்கள். இப்ப டெப்ப மூடி வச்சிரு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்குவான்னு கேட்டா 5 ரூபா அல்லது 1 லிட்டர், ஒன்றும் இல்லை, அது ஒன்று நீ ஒன்றும் செய்யல, தண்ணி அவன் திறந்து எடுத்துட்டு போறதுக்கு எத்தனை 5 ரூபா. நீ ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாய், ஏதாவது உன்னை கை செய்து அதை நீ மினரல் வாட்டர் ஆக்கி பொட்டில் அடைச்சு கொடுக்குறாய், இப்படி ஏதாவது செய்கிறாய், அல்லது நீ எடுத்துக்கொண்டு வைத்து கொடுக்குறாய், இதுக்கு தண்ணி எடுக்கிறது வேற. தண்ணி அவன் ஒரு பாலி அள்ளினா 5 ரூபா, ஒரு ஆளை வச்சுக்கிறது, ஒரு பாலி அண்ணா 10 ரூபா, அப்படி யாரும் செய்யறல்ல, விளங்கிட்டா. அப்படி செஞ்சா கேவலமா நினைப்பான், தண்ணி எடுக்க விடுறல, தண்ணி எடுக்க என்ன செய்யறல, விடுவதில்ல. இதுக்காக வேண்டி செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தண்ணி விற்பதை தடை செய்தார்கள். இந்த தண்ணியை எக்ஸ்ட்ராவாக மிஞ்சுகின்ற தண்ணியை விற்பதை நபியவர்கள் தடை செய்தார்கள். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா? தண்ணீரை எக்ஸ்ட்ராவாக மிஞ்சி இருக்கின்ற மேலதிக தண்ணீரை விற்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். சகோதரர்களே, இது யார்? இப்ப ஒன்று மொத்தம் 4 பேர். முதலாவது உண்மையை மறைக்கின்றவன், வேதத்தில் இருக்கின்ற உண்மையை மறைக்கின்றவன், இஸ்லாத்தை மறைக்கின்றவன். இரண்டாவதாக பிசினஸிலே சத்தியம் பண்ணுகின்றவன், பொய் சத்தியம், மத்த சத்தியம். இரண்டாவது மற்றவனுடைய சொத்தை பறிப்பதற்காக சத்தியம் பண்ணியவன். மூன்றாவதாக அதிலும் அசருக்கு பின்னால் அந்த சத்தியத்தை பண்ணினான்டா அவனுக்கு கடுமை கூட. அந்த டைமுக்கு ரசூல் ஒரு புனிதம் கொடுத்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்னது டைம், அதாவது தண்டனை கூட என்பது போன்று சொல்கிறார்கள். அடுத்ததாக தண்ணீரை விற்பது, எஞ்சிய தண்ணீரை விற்பது, இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அந்த தண்ணியை ஃப்ரீயா மற்றவனுக்கு கொடுக்கணும், கொடுக்காம இருப்பதற்கான இடைஞ்சல் செய்யக்கூடாது. சகோதரர்களே, அடுத்ததாக 5ஆவதாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான் என்ற பட்டியலில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல் முஸ்பில், எவர்களெல்லாம் கரண்டைக்கு கீழ் ஆடை உடுக்கிறார்களோ அவர்களையும் நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 154வது இலக்கம், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். கரண்டைக்கு கீழே யாரெல்லாம் ஆடை உடுக்கிறார்களோ அவர்களை அல் முஸ்பில், அதுல பெருசா வேற விளக்கம் ஒண்ணு வரல, அல் முஸ்பில்னா கரண்டை கீழே உடுப்பு உடுக்கிறது, இவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை பார்க்க மாட்டான்னு தெரியுது, பேச மாட்டான்னு தெரியுது, பரிசுத்தப்படுத்த மாட்டான்னு தெரியுது. இருந்தும் நாங்க அதுல என்ன செய்யறோம், இன்னொரு விளக்கிறதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம்னா நிச்சயமா இது என்ன நோக்கம் தெரியுமா? போடுற நோக்கம் இல்ல, அதாவது போடாம இருக்கிற நோக்கம் இல்லை, எப்படியாவது போடுறதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு நோக்கம் தான். சிலவங்க மார்க்க கேள்வி கேட்பாங்க, கிரெடிட் கார்டு கூடுமா கூடாதுன்னு சும்மா கேட்டா தெரியுதானே, அப்படி கேட்கறல. முதலாவது ஒரு முன்னுரை, இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரை இன்றைக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த பணத்தை நம்ம எடுத்து வெளிநாட்டுக்கு போனா கொள்ளை அடிச்சா மிஸ் ஆயிரும், ஆனா கிரெடிட் கார்டு எடுத்து போனா உடனடியாக ஸ்டாப் பண்ணிடலாம். அதுவும் குறிப்பா இந்த காலத்தை பாருங்க, ஆப்பிரிக்கால அப்படி நினைச்சு, பிரான்ஸ்ல எப்படி நினைச்சு. எனவே மௌலவி இந்த கிரெடிட் கார்டு கூடுமா கூடாது, இப்ப அவர் என்ன நினைப்பாரு, இவ்வளவு முக்கியத்துவமான கார்டு போடைக்கு நம்மளுக்கு தெரியாது, கார்டை பத்தி தெரியாதுன்னு சொன்னா கார்டு என்னது கொஞ்சம் பவர்ஃபுல் கார்டு போடைக்கு ஒன்றோ கூடுமென்னு சொல்லிடு, கார்டு தானே
பேசாம கூடுமென்று சொல்லுவோம், என்ன செய்வாரு, கூடுமென்று சொல்லுவாரு. அல்ஹம்துலில்லாஹ். சிலவங்க என்ன செய்வாங்க, சிலவங்க வழங்கப்படுத்தினா இது ஹராம் என்று ஏதாவது வழங்கப்படுத்தினா தெளிவு போதாண்டுவான். அடுத்த மூளை வருவார், அவர்கிட்ட ஒரு கேள்வி, அவரும் அதே பதிலண்டா தெளிவு போதா, பேங்கோட சம்பந்தம் கொஞ்சம் குறைவு தானே, தெளிவு போதாது. மூணாவது ஒரு மூளை வருவாரு, அவர் அதே ஹராம் சொன்னா தெளிவு போதாது. இன்னொரு மூளை வருவார், நாலாவது. அதுல என்ன, நான் கூடுமண்ட கருத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ். இப்ப விளங்கிட்டு அதை எனக்கு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது நான் நினைச்சேன் இது சம்பந்தமா நீங்க கூட ஆய்வு செஞ்சிருப்பீங்க. யாரு ஹலால்னு சொல்றவர் தான் ஆய்வு செஞ்சிருப்பாரு. நீங்க பாருங்க, கூடுதலா இவெல்லாம் ஹராம்னு சொல்றாங்களோ அவர்களும் பெரும்பாலும் ஆய்வு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்டா அவனுக்கு அது மெச்சு இல்லை. இன்றைக்கு நிறைய நடக்குது. இத பத்தி ஒரு ஹதீஸ சொன்னா அபூதாவுதுல எத்தனை நம்பர், என்ன இலக்கம், எந்த பக்கம், எல்லா அபூதாவுதுலயும் இருக்குதா, தமிழ்ல அபூதாவுதுல இருக்குதா, உதாரணத்துக்கு இப்படி எல்லாம் கேள்வி. அதே நேரத்தில் வரலாற்று ஹதீஸ் போதும், நம்பருமான பக்கமுமான ஒன்றுமானே, அதை செஞ்சா உலகத்துல நஷ்டம் இல்லையே. எதை செஞ்சா நஷ்டமோ அதுக்கு தான் நம்பரும் பக்கமும் பாகமும், தமிழ் மொழிபெயர்ப்பும் சேர்த்து கேட்கிறது. எதை செஞ்சா நஷ்டம் இல்லையோ, எதை விட்டா நஷ்டம் இல்லையோ அதுக்கு ஒரே அடியா ஆமன்னா சல்லம்னா விளங்கிட்டா. இது நம்ம சமூகத்துல பாக்குறோம், இத நம்ம சமூகத்துல பாக்குறோம். அதே மாதிரிதான் இதுல ஒரு ஹதீஸ் வருது, கரண்டைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுக்க வானான்றாங்கன்னா இயல்புலையே மனசுக்கு தெரியுது என்னது, உடுக்க வானான்றது நல்லா விளங்குது. நம்மளுக்கு உடுக்கணும் என்று ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்தால் என்ன, உனக்கு வள்ளியே இல்லாட்டி என்ன செய்ய, நீ பேசாம உடுத்துட்டு போ, நாளை மறுமையில நீ உடுத்த பாவியா மட்டும் வருவான். ஏன் நீ ஹலாலாக்கணும், செய்யறதெல்லாம் ஹலால் மட்டும்தான் நான் செய்வேன், ஹராமே செய்ய மாட்டேன் ஒப்பந்தத்தில் இருக்கிற மாதிரியும் எதையும் ஹலால் தான் நான் செய்வேன் விளங்கிட்டா. எனவே இதே ஹலாலாக்கி தான் போடுவேன் என்று செய்ய தேவையில்லை விளங்கிட்டா. இப்போ கேமரா போன் வந்துச்சு, இந்த கேமரா நிறைய பேர்ட்ட இல்ல, சரி போட்டோ அடிக்காம இருந்தாங்க, கேமரா போன் வந்துச்சா. இப்போ ஒரு டவுட், போட்டோ ஹராம் சொல்லி கொடுத்து இதுல சும்மா நசிக்கினாலே போட்டோ படுது. இப்போ இதுக்கு என்ன செய்யறது, கேமரா போன் மாதிரியான அளவில் உள்ள போன்கள் ஹலால், போட்டோ அடிக்கலாம். உனக்கு அடிக்கிற மாதிரி ஈக்குதா, அடிக்கிற மாதிரி லெவல்ல ஈக்குதா, நீ அடிச்சுட்டு போற. ரெண்டாவது அதுக்கே ஹலால் ஆக்கணும். அதே ஒரு பட்டன் சிக்கினா ஹலா போட்டோ போடுமா ஹலால் ஆயிருமா அது. அப்படின்னா டெஸ்டி பேபி அது இது குளோனிங் எல்லாம் இப்போ அதே சிஸ்டத்துல வந்திருக்கு, எல்லாம் ஒரு பட்டன்ல முடியுது விளங்கிட்டா. அப்ப அதை மாதிரி கொண்டு வரதா மனிதன் ஒரு மனோநிலை. இந்த கரண்டை பத்தி நான் சொல்லதுக்கு அதான் காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டார்கள்னா முடிஞ்சு விளங்கிட்டா. அதோட நின்றணும். இப்ப தாடி, உதாரணத்துக்கு தாடி எடுக்கிறேன், தாடியை வளர விடுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தாடியை வளர விடுங்கன்னா வளர்த்துட்டு போறது, அதுக்கு சொல்றேன் இப்படி இவ்வளவு வளர்த்தாலும் வளர்ச்சி தானே, பிடிச்சி காட்டுவா, நம்ம கண்டுபிடிக்கதான் தேடி இருக்குதா, இருக்குது. எந்த துண்டு வளர்த்தாலும் வளர்ச்சி தானே, இதுவும் வளர்த்த மாதிரி தானே. மனசை தொட்டு சொல்லுங்க, இதே முடிக்கு வருது அவங்களுக்கு. நான் முடி வெட்டிக்கிறா, ஒரு ஆள் முடி வெட்டிக்கான்னு வைங்களேன், முடி வளர்த்திருக்கிறார், அப்படி யாரா சொன்னா அவங்களை நம்புவாங்களா? இது ஒரு இருக்குதா இல்லையா, ஒரு துண்டு இருக்குதா இல்லையா, இது முடி வளர்த்திருக்கிறான்னு சொல்லுவீங்களா யாராவது? சொல்ல மாட்டீங்க. நல்லா வளர்த்தா தான் வளர்ச்சி பண்ணுவீங்க. முடி இதுக்கு மேலுக்கு ஒரு சட்டம், இங்க ஒரு சட்டம், இங்க இந்த மட்டும் வந்தாலும் முடி வளர்ந்தாச்சு, வளர்த்திக்கிறோம் எந்தாய்க்கு தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க இதெல்லாம் இல்லை, நல்லா நீண்டு வளர்ந்தா தான் முடி வளர்ந்துருக்கு. பெண்கள் முடி வளர்க்கலாம், ஆண்கள் முடி வளர்க்க கூடாதுன்னு அர்த்தம் என்ன? இந்த மட்டும் முடி வைக்க கூடாதுன்னு அர்த்தமா? ஒரு ஆள் சொல்றாரு வைங்களே, ஆண்கள் முடி வளர்க்கலாம் பெண்கள் முடி வளர்க்க கூடாதுன்னு சொன்னான்னு வைங்களே, இது அர்த்தம் என்ன? இந்த மட்டும் கூட ஆண்கள் முடி வைக்க கூடாது, அதான் வளர்ச்சி, அதான் அர்த்தமா? அல்லது இந்த அளவுக்கு ஜட வைக்கிறா கூடாது? இல்ல, ரெண்டும் கூடும். உதாரணத்துக்கு சொல்றேன் சகோதரர்களே, இதுக்கு வர கேள்வி இங்க வருது இல்ல. மீசையை கத்தரியுங்கள் தாடியை வளர விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மீசையை கத்தரியுங்க என்ன, ஷோட் பண்ணுங்க அர்த்தம். மீசையை கத்தரிங்கன்னா மீசையை ஷோட் பண்ணுங்க அர்த்தம். தாடியை வளர விடுங்கடா ஷோட் பண்ணுங்க அர்த்தமா? அப்ப ரெண்டு ஒன்று. தாடியை வளர விடுங்கள், மீசையை ஷோட் பண்ணுங்கள்டா, அதுவும் ஷோட் பண்ணுங்கள் இதுவும் ஷோட் பண்ணுங்க விளங்கினா என்ன அர்த்தம்? அது இது அதுக்கு எதிராக வளர்க்கணும் அர்த்தமே ஒழிய, மீசையை ஷோட் பண்ணுங்கள்ன்றாங்க, அதை ஷோட் பண்ணணும் விளங்குறாங்க. தாடியை வளர விடுங்கள்ன்றாங்க, அதையும் ஷோட் பண்ணலாம்னு விளங்குறாங்க. அப்ப என்னத்துக்கு அந்த ஹதீஸ் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மீசையை ஷோட் பண்ணுங்கள் தாடியை வளர விடுங்கள் என்று சொன்னா ஷோட் பண்றது இதுல மட்டும்தான், இதுல இல்ல. இதையும் ஷோட் பண்ணா இதுவும் மீசை இதுவும் மீசைன்னு அர்த்தம் விளங்கிட்டா, ரெண்டும் மீசைன்னு அர்த்தம் விளங்குதா இல்லையா? ஒரு சும்மா சர்வசாதாரணமா விளங்குறதுக்கு வீட்டுல மரம் வளங்கன்னு வாப்பா ஒரு மரத்தை தாரார், அதாவது சொல்லுக்கு விளக்கம் சொல்றேன், அது இதுல பின்னால வரையிலும் மரம் வளங்கன்னு தாரா. ஒரு குரோட்டன் மரம் உண்டு, நீங்க வச்சு அடுத்த நாள் இந்த மட்டும் போல ஒரே வெட்டு, டெய்லி வெட்டி 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 வெட்டிக்கிறீங்க. ஒரு மாசத்துக்கு கூட வாப்புறேன், எங்க குரோட்டன் மரம் இந்த எங்க நான் கேட்டா இந்த துண்டு துண்டு காட்டுறீங்க. வளர்க்கறது இது வளர்ச்சியா இல்லையா? இந்த மட்டும் துண்டாலும் வளர்ச்சி தான் அது விளங்கிட்ட. இப்படி என்று சொன்னா உங்களே பத்தி வாப்ப என்ன நினைப்பாரு? என் பிள்ளை நல்லா வளர்த்திக்கிறேன் நல்லா வளர்க்குறான்னு நினைப்பாரா? என்னடா வளர்க்குறத இப்படியா வளர்க்குறது? வளர்க்குறடா கொஞ்சம் நல்லா வளர்க்கணும். எப்படி வளர்க்குற மாதிரி தெரியுமா? பொருளாதார வளர்ச்சி. மாசம் 800 ரூபா கிடைச்சா பொருளாதார வளர்ச்சியா?
50,000 கிடைக்கணும், 800 ரூபா சல்லியா இல்லையான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒரு வரணும் 20-30 வந்தா தான் என்னது அதுல எல்லாம் சரியா வளர்ச்சியை விளங்குறது. விளங்கிட்டா இதுல மட்டும் கொஞ்சம் குறைச்சி தான் என்ன செய்யறது விளங்குறது. இதெல்லாம் வேணுமென்று விளங்குறத தவிர வேற எதுவுமே இல்லை.